குழந்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஆனால் அந்த குழந்தை இப்போ உயிரோடு இல்லைங்க. இதுக்கு காரணம் எக்மோர் ஜிஹெச் தாங்க. கடந்த 4 ஜூலை 2026 திவ்யா அண்ட் வினோத் பாஸ்கர் கப்புள்ஸுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. ப்ரெக்னென்சி ஃபஸ்ட் செக்அப் பார்த்தீங்கன்னா எக்மோர் ஜிஹெச்சில் நடந்திருக்கு. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க, குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை பிறந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, ஸோ பக்கத்தில் இருக்கிற பேபி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கப்புள்ஸாக சொல்லியிருக்காங்க. இந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி ஹாஸ்பிட்டல் போனாங்க, அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க, எல்லா விஷயமும் சொன்னாங்க. ஸோ அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேமா, நீங்கள் வந்துட்டு வேறு இடத்துல எங்கேயுமே நீங்கள் பேபியை பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணக்கூடாது, நீங்கள் இங்கே இருக்கிற எக்மோர் ஜிஹெச் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அங்கேருந்து உடனே பேபியை வந்துட்டு இங்கே கூட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியாச்சும் ஏதாச்சும் பண்ணாங்களா? அதுவும் கிடையாதுங்க. ஜூலை 4 குழந்தை 8:30 மணிக்கு பிறகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்குமே அந்த குழந்தைக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே அவங்க தரல. அட்லீஸ்ட் என்ன பண்ணணுமாச்சு அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த ஃபேமிலி கிட்ட எதுவுமே பேசலாம். அந்த 2 மணி நேரம் அப்புறம் தாங்க நியூபார்ன் ஐசியூக்கு அந்த பேபி வந்துட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. பிஃபோரா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பேபி ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே உயிரோடு இருக்காது, கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இருந்துமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் வரைக்கும் ஆக்டிவாக தாங்க இருந்துச்சு. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எந்த ஒரு பைப்ஸ் எதுவுமே வைக்கலங்க, குழந்தை பக்காவாக ஆக்டிவாக தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த கப்புள்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேபிக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குழந்தை இறந்து போயிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கப்புள் சைட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராப்பரான ரிப்போர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, செகண்ட் ஒப்பீனியன் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்க இதோ தரோம் அதோ சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் இழுத்து அடிச்சிருக்காங்க. 3வது நாள் குழந்தை பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுது. ஆனால் இருந்தாலுமே அந்த நியூஸ் அவங்க வெளில சொல்லாமல் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வாயில் டியூப் வச்சுட்டு தொப்புள் கொடி கூட இல்லைங்க. 3 நாள் தொப்புள் கொடி அதுக்குள்ளேயே அவன் காஞ்சி போயிருக்கும். இதுவே நம்மளுக்கு டவுட்டாக இருக்கு இல்லையா? தொப்புள் கொடி கூட இல்லைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் செட் பண்ணிட்டு அந்த பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிற மாதிரியே பம்ப்லாம் செட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய ட்ராமா பண்ணியிருக்காங்க. அதனால் முடியலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள் இது எங்களால் முடியாதுன்னு சொன்னால் அந்த கப்புள்ஸ் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேறு எதனா நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? உங்களை கடவுளாக நினச்சி தான் இங்கே வராங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏங்க ட்ரைனிஸ் எல்லாம் சேர்க்குறீங்க? குழந்தைங்களை வச்சு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கற்றுக்கணுமா? இவ்வளோ அலட்சியம் எதுக்குங்க? நாளை பின்ன உங்களுக்குமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் கவனிப்பீங்களா? எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸ், நர்சஸ், ஸ்டாஃப் இந்த மாதிரி ஒரு ஆட்களை வைங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறவங்கலாம் அங்கே வைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட கேரே கிடையாதுங்க. ரொம்ப அலட்சியமாக இருக்குது. குழந்தை மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.